இன்றைக்கி சண்டேங்க, சிக்கன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், குருமிளகு, வரமிளகா, பட்டை, சோம்பு, கிராம்பு, அது கூட கொஞ்சமாக கசகசா போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. வெங்காயம், பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கியாச்சு. இன்றைக்கி காலையில் நான் ராகி களிக்கும் இட்லிக்கும் இந்த சிக்கன் குழம்பு செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ வெங்காயம், பூண்டு வந்து பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இது கூட மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட சேர்ந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து குழம்பு தாளிச்சு விட்டுடலாங்க. ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை, சோம்பு கொஞ்சமாக போட்டு இது கூட பல்லாரி வெங்காயம் ஒரு 2 எண்ணம் அரிஞ்சு போட்டிருக்கேங்க. இது கூட ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து இப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுலாங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து இது ஊற்றிக்கலாம். இந்த மசாலாலேயே பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறதுனால நல்லா மணமாக இருக்கும். இது அப்படியே கெட்டியாக கிரேவியாட்ட கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி குழம்பாட்டு வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு இட்லி தோசைக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி இந்த குழம்பு ராகி களிக்கும் இட்லிக்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ராகி களி கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் குழம்ப ஊற்றி சாப்பிட்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.